தாய் பசுவும் குழந்தையும். எனக்கு நல்ல தாகமா இருக்கு. அந்த கிராமத்துக்கு போனா தண்ணி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயில்ல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட லக்ஷ்மி, பரவாயில்லையே, இன்னைக்கு நிறைய பால் கறந்திருக்க. இத பார்த்தா என் மனைவி லலிதா ரொம்ப சந்தோஷப்படுவா. அட, நான் தண்ணிக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இந்த மாட்டுக்கிட்ட நிறைய பால் இருக்கே. பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பவே இந்த பசுவோட பாலை நம்ம குடிக்க வேண்டியதுதான். என்ன இது, முதலாளி இப்பதான் இங்க வந்துட்டு போனாரு. ஏதோ சத்தம் கேக்குதே. அட கடவுளே, இது ஒரு பாம்பு. பாம்பு எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப அசைஞ்சேன்னா அந்த பாம்பு என்ன கடிச்சிடும். அந்த பாம்பு இங்க இருந்து போறது வரைக்கும் அசையாம இப்படியே நிக்க வேண்டியதுதான். சீலோ பாம்பு தன்னோட தாகம் தீர்றது வர அந்த பசுமாட்டு கிட்ட இருந்து பால் குடிச்சது. ஆஹா, தாகமா வந்த எனக்கு விருந்தே கிடைச்சது மாதிரி இருக்கு. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு. இப்போ என்னோட இடத்துக்கு போலாம். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அந்த பாம்பு இங்க இருந்து போயிடுச்சு. அந்த பாம்பு என்ன கொல்லாம விட்டதே நான் செய்த அதிர்ஷ்டம்தான். மறுநாள் அதே நேரத்துக்கு சீலோ பாம்பு லட்சுமி மாட்டுக்கிட்ட இருந்து பாலை குடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த பாம்பு இன்னைக்கும் வந்துடுச்சா? இது என்னோட மொத்த பாலையும் குடிச்சுக்கிட்டு இருக்கே. இப்ப நான் என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி பால் கறக்க வந்துடுவாரு. ஹே பசுமாடே, நீ என்ன பத்தி உன் முதலாளி கிட்ட சொல்லி கொடுத்த. நான் உன்னையும் சாகடிப்பேன், உன் முதலாளியும் சாகடிப்பேன். நான் தினமும் உன்கிட்ட வந்து பால் குடிப்பேன். நீ என்ன பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன சீலோ பாம்பு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி இங்க வந்துடுவாரே. என்ன லக்ஷ்மி, நேத்துக்கு நிம்மதியா தூங்குனியா? அட, என்ன இது, உன்னோட பால் எல்லாம் கீழே சிந்தி இருக்கு. என்னாச்சு? என்னங்க, லக்ஷ்மி கிட்ட பேசினதெல்லாம் போதும். சீக்கிரம் பால் கறங்க, சந்தையில கொண்டு போய் விக்கணும். லலிதா, இங்க பாரு, லக்ஷ்மியோட பால் எல்லாம் கீழே சிந்தி இருக்கு. லக்ஷ்மி கிட்ட இப்ப எந்த பாலும் இல்ல. அட ஆமா, இது என்ன புதுசா இருக்கு? என்னங்க, ஒருவேளை லக்ஷ்மி நேத்துக்கு நிறைய பால் கறந்தால அதனாலதான் அவகிட்ட இன்னைக்கு எந்த பாலும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து பால் கறக்கலாம். சரி லலிதா, நீ சொல்றதும் சரியாதான் படுது. நாளைக்கே பால் கறக்கலாம். மறுநாளும் சீலோ பாம்பு அதே நேரத்துக்கு வந்து லக்ஷ்மி மாட்டோட பாலை குடிச்சது. என்னங்க, இங்க பாருங்க, நேத்துக்கு மாதிரி இன்னைக்கும் லக்ஷ்மியோட பால் எல்லாம் கீழே சிந்தி இருக்கு. நம்ம வாரத்துக்கு முன்னாடியே யாரோ லக்ஷ்மியோட பாலை குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சீக்கிரமா எழும்பி இந்த வேலையை யாரு செய்யறான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரம் எழும்புங்க, நேரம் விடிஞ்சிடுச்சு. நாம லக்ஷ்மியோட பாலை யாரு குடிக்கிறான்னு கண்டுபிடிச்சாகணும். அட, விடிஞ்சிடுச்சா? வா லலிதா, சீக்கிரம் போலாம். பிறகு கணவன் மனைவி 2 பேரும் தான் வீட்டு பக்கத்துல ஒளிஞ்சிருந்து லக்ஷ்மி மாட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல சீலோ பாம்பு வந்து லக்ஷ்மி மாட்டோட பாலை குடிச்சது. அட லலிதா, அங்க பாரு, நம்ம லக்ஷ்மியோட பாலை 2 நாளா பாம்பு தான் குடிச்சிட்டு இருந்திருக்கு. இந்த பாம்பை இப்படியே விட்டோம் நம்ம லக்ஷ்மிய உயிரோட கொன்னுடும். நீ இங்கேயே இருந்துக்கோ, நான் சீக்கிரம் ஒரு கட்டையை எடுத்துட்டு வரேன். ராமு தன்னோட மாட்டை காப்பாத்துறதுக்காக சீலோ பாம்போட தலையில ஓங்கி அடிச்சாரு. தலையில பலமா காயப்பட்ட சீலோ பாம்பு அந்த இடத்திலேயே இறந்துடுச்சு. ரொம்ப நேரமா தான் பையன் வீட்டுக்கு வராததுனால சீலோ பாம்போட அம்மா முன்முன் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. என்ன, தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்ன என் பையனை இன்னும் காணல. இந்த பக்கமா தான் அவனோட வாசம் அடிக்குது. அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். இங்க எங்கேயோ தான் என் பையன் இருக்கான். எனக்கு அவனோட வாசம் ரொம்ப நல்லா தெரியும்.
இங்க வர எல்லா பாம்புக்கும் இதே நிலைமை தான். மகனே சீலோ, எழுந்துரு மகனே, நீ இறந்து போயிட்டியா? என் மகனை கொன்ன யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அவங்கள பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். சோபி, இந்த பாலை குடிச்சிட்டு படிக்க ஆரம்பி. என்னம்மா 2 நாளா பால் இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இந்த பால் எப்படி வந்துச்சு? லக்ஷ்மி மாட்டோட பாலை ஒரு பாம்பு குடிச்சிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு தான் நானும் அப்பாவும் அதை கண்டுபிடிச்சோம். அந்த பாம்பை அடிச்சு சாகடிச்சிட்டோம். அம்மா, நல்ல வேலை பண்ணீங்கம்மா, நல்ல வேலை. அந்த பாம்பு நம்ம லக்ஷ்மியை கடிக்காம விட்டுடுச்சு. சரி, சீக்கிரம் இந்த பாலை குடிச்சிடு, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். இது எல்லாத்தையும் வாசலுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்த முன்முன் பாம்பு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என் குழந்தைய கொன்னுட்டு நீங்க மட்டும் உங்க குழந்தை கூட சந்தோஷமா இருக்கலாமா? என்னைக்கும் அதை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அம்மா பாம்பு வேகமா வந்து சோபியோட காலை கொத்திடுச்சு. விஷம் தலைக்கேறி சோபி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டா. சோபியோட அம்மா எவ்வளவோ சோபியை எழுப்புன அப்புறமும் அவ எழும்பவே இல்ல. என்னங்க, சீக்கிரம் வாங்க, சோபிக்கு ஏதோ ஆகிடுச்சு, அவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. ஐயோ லலிதா, நம்ம பொண்ணை பாம்பு கடிச்சிருக்கு. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? எப்படி என் பொண்ணை காப்பாத்துவேன்? நீ எங்க போனாலும் உன் பொண்ணை காப்பாத்த முடியாது. உன் குழந்தைய கடிச்சதே நான் தான். எதுக்காக இப்படி பண்ண? நீ என் குழந்தைய அடிச்சு சாகடிச்சல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் உன் குழந்தைய நான் கடிச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குழந்தை இறந்து போயிடுவா. ஐயோ பாம்பே, அது மட்டும் நடக்கவே கூடாது. தயவு செஞ்சு என் குழந்தையோட உயிரை எனக்கு திருப்பி கொடுத்துடு. உங்க குழந்தையோட உயிர் உனக்கு திருப்பி வேணும்னா நான் சொல்றத நீ கேட்டாகணும். இறந்து போன என் குழந்தையோட உயிரே எனக்கு மறுபடியும் வேணும். பாம்பே, நீ என்ன சொல்ற? எங்களால எப்படி உன் குழந்தையோட உயிரை திருப்பி தர முடியும்? முடியும். உன் மனைவி மூலமா என் குழந்தை மறுபடியும் இந்த பூமிக்கு வர முடியும். ஆனா எப்படி? மனுஷங்களால எப்படி பாம்போட குழந்தைய பெத்துக்க முடியும்? பாம்போட குழந்தை இல்ல, மனுஷ குழந்தையாதான் அது பிறக்கும். ஆனா அதோட ஆத்மா என்னோட குழந்தையோடையது. சரி, நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். கூடிய சீக்கிரமாகவே உங்க குழந்தைய இந்த உலகுக்கு நான் கொண்டு வரேன். உடனே பாம்பு வேகமா வந்து சோபியோட கால்ல இருந்த மொத்த விஷத்தையும் உறிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே லலிதா அந்த பாம்புக்கு வாக்கு கொடுத்தபடியே ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்தா. இத பார்த்த மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாம்பே, இங்க பாரு, நீ சொன்னபடியே நான் ஒரு அழகான குழந்தைய பெத்தெடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என் குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. இந்தாங்க, இதை என் குழந்தையோட அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ஆனா பாம்பே, இதை எதுக்காக எங்க கிட்ட கொடுக்கற? இந்த தங்கத்தை என் குழந்தையோட கல்விக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் பயன்படுத்துங்க. பாம்பே, தயவு செஞ்சு என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. வயதான பெண்மணியின் முட்டை வளர்ப்பு. ஒரு அழகான கிராமத்துல ஆற்றங்கரை பக்கமா ஒரு சின்ன ஓட்டு வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்ல ஒரு வயசான பெண்மணி ரொம்ப நாளா தனிமையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. அந்த வயசான பாட்டியோட வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்து மேல மீனு குருவி தன்னோட கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த பாட்டிமாக்கு சொந்தமா ஒரு பெரிய மாமரமும் டீனு லியாங்கிற 2 கோழிகளும் இருந்துச்சு. பா 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 டீனு லியா, எங்க போனீங்க? சாப்பிட வாங்கம்மா. இதோ வந்துட்டோம் பாட்டிமா. பாட்டிமா இப்படி கூப்பிட்டதுமே வழக்கம் போல எல்லாரும் சாப்பிடுறதுக்காக பாட்டிமாவோட பக்கத்துல வந்தாங்க. டீனு லியா, 2 பேரும் ஏன் இன்னும் முட்டை இடல? நீங்க முட்டை இட்ட அப்புறம் தான் நான் சாப்பிட போகணும். சீக்கிரம் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்கு முட்டை இட்டு தாங்க. பாட்டிமா, நீங்க ஏன் தினமும் டீனும் லியாவும் முட்டை இட்ட அப்புறம் சாப்பிடுறீங்க? நீங்க முட்டையை தவிர வேற எந்த உணவையும் நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. என்ன பண்றது மீனு, காய்கறிகளோ மீனையோ வாங்குற அளவு என்கிட்ட காசு இல்ல. இந்த மாம்பழங்களை வித்து கிடைக்கிற காசுல டீனுக்கும் லியாவுக்கும் சாப்பாடு வாங்குறேன். எனக்கும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா அரிசி வாங்குறேன். அதுலயே எல்லா காசும் சரியா போகிடுது. பாட்டிமா,
நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமாவே உங்களுக்கு முட்டை போட்டு தந்துடுறோம். நீங்க போய் அரிசியை வேக வைங்க. சரி லியா, நான் இப்போவே அதுக்கான வேலைகளை பார்க்கறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே பாட்டிமா மீனுக்குருவிக்கும் தன்னோட 2 கோழிகளுக்கும் உணவை பகிர்ந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாட்டிமா தண்ணீரை கொதிக்க வச்சு அதுல தனக்கு தேவையான அரிசிய போட்டாங்க. மீனுக்குருவியோ பாட்டிமாக்கு உதவி செய்யறதுக்காக வெளியே கிடைக்கிற காய்ந்த குச்சிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. பாட்டிமா, இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளவு குச்சிகள் போதுமா? பாட்டிமா, டீனும் லியாவும் முட்டை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க முட்டையை போய் எடுத்துட்டு வரலாம். உடனே அங்க வந்த பாட்டிமா தன்னோட கோழிகள் 2 முட்டை போட்டிருப்பத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த முட்டைய அவிச்சு தனக்கான சோறையும் எடுத்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பிறகு தன்னோட மாமரத்துல இருந்து கிடைச்ச மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி போனாங்க. மீனுக்குருவியும் பாட்டிமாக்கு துணையா அவங்க கூடயே போச்சு. இப்படியே பாட்டிமாவோட வாழ்க்கையும் மீனுக்குருவியோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு மத்தியான வேளையில பாட்டிமா வழக்கம் போல மீனுக்குருவியை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போனாங்க. பாட்டிமாவோட வீட்டு பக்கத்துல ரொம்ப சோம்பேறியான ராமுங்கிற ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான். பாட்டிமா அந்த வழியா மார்க்கெட்டுக்கு போறத பார்த்த திருடனோட மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. என்னோட ரொம்ப நாள் ஆசை, இந்த பாட்டியோட வீட்டுல 2 கொழுத்த கோழிகள் இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது அந்த கோழிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றணும். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச அந்த மோசமான திருடன் பாட்டிமா வீட்டுல இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போனான். ஒரு தென்னை மரத்தோட பின்னாடி ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு யாராவது அந்த பக்கமா வாராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த கோழிகள் 2ம் எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கு. இந்த 2ஐயும் சமைச்சு சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு நமக்கு பசியே எடுக்காது போல. யாருமே இல்ல, இப்ப நாம கோழிகளை திருடினாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டே ராமு சத்தமே இல்லாம டீனு மற்றும் லியாவோட பக்கத்துல வந்தாரு. யாருக்கும் தெரியாம அந்த கோழிகளை தன்னோட வீட்டுல அடைச்சு வச்சாரு. என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. குழம்பு வேற கொதிக்குது. இன்னைக்கு ஒரு கோழியை கொண்டு சாப்பிடலாம், நாளைக்கு ஒரு கோழியை கொண்டு சாப்பிடலாம். ஹே திருடா, உன்னால எங்களை கொல்ல முடியாது. எங்களை நீ கொல்லணும்னு நினைச்ச அப்புறம் உன்னோட கதி அவ்வளவுதான். நீயா பேசுன? உன்னால பேச முடியுமா? ஆமா, நாங்க பேசுற கோழி. ஒழுங்கா எங்க பாட்டி கிட்ட எங்களை திருப்பி கொண்டு போய் விட்டுரு. நான் என்ன முட்டாளா? உங்கள மாதிரி பேசுற கோழிய வச்சு நான் வேற ஏதாச்சும் ஒரு அருமையான திட்டத்தை போடுறேன். அந்த சமயத்துல மார்க்கெட்டுக்கு போன பாட்டிமா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. டீனு, லியா, எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரம் தேடியும் தன்னோட 2 கோழிகளையும் காணாததுனால பாட்டிமா ரொம்பவே சோகமா இருந்தாங்க. பாட்டிமா வீட்டுக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட மோசமான திருடன் பாட்டிமாவோட வீட்டை நோக்கி போனா. என்ன பாட்டிமா, ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? வாப்பா ராமு, எனக்குன்னு இருந்த 2 கோழிகளையும் காணல. 2 கோழிகளும் எங்க போச்சுன்னு தெரியல. என்ன, கோழிகளை காணலையா? பாட்டிமா, இப்பதான் காட்டுக்குள்ள ஒரு ஓநாய் போறத நான் பார்த்தேன். அநேகமா உங்க 2 கோழிகளையும் அந்த ஓநாய் தான் பிடிச்சு சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு திருடன் மனசுல ஒரு வித சந்தோஷத்தோட அங்கிருந்து போனாரு. திருடன் சொன்னதை உண்மைன்னு நினைச்ச பாட்டிமா ரொம்பவே வருத்தத்தோட அவங்களோட வீட்டுல இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி மீனு கவலைப்படாம இருக்க முடியும்? இனிமே எனக்கு யாரு உணவு கொடுப்பா? இனிமே நான் சாகிறது வர வெறும் சாப்பாட்டை தான் சாப்பிடணும். டீனுவையும் லியாவையும் என்னோட சொந்த குழந்தைங்க மாதிரி நான் வளர்த்தேன். இனிமே எனக்கு யாருமே இல்ல. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு தினமும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து தன்னோட காட்டை நோக்கி போச்சு. அந்த காட்டுல ரொம்ப வருஷமா ஒரு பழமையான வேப்ப மரம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கு இயல்பாகவே ரொம்ப அதிக சக்தி இருந்துச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி அந்த வேப்ப மரத்துக்கிட்ட உதவி கேக்குறதுக்காக அதனோட பக்கத்துல போச்சு. நீ யார் குருவி? உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை தேடி இங்கே வந்திருக்கிறாய்? வேப்ப மரமே,
கிராமத்துல என்ன ஒரு பாட்டிமா ரொம்ப அருமையா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு கைமாறா நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்க தினமும் முட்டை சாப்பிடுறது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சக்திய எனக்கு கொடுக்கணும். சரி குருவி, உன்னுடைய மனதில் தூய்மை இருக்கிறது, நீ கேட்கும் செயலில் நியாயம் இருக்கிறது, அதனால் உனக்கு இந்த வரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன வேப்ப மரம் தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட முன்னாடி ஒரு மந்திர முட்டைய வரவழைச்சது. இந்த முட்டையை எடுத்துக்கொள் குருவி, இதை மண்ணில் புதைத்து இதன் மீது தண்ணி ஊற்றினால் இது ஒரு செடியாக வளர்ந்து உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றும். ரொம்ப நன்றி வேப்ப மரமே, என்னோட உயிருள்ள வர நீங்க செய்த இந்த உதவிய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட பாட்டி வீட்டை நோக்கி போச்சு. அடடா, என்னோட மறதிக்கு அளவே இல்ல. அந்த முட்டையோட இன்னொரு தன்மையை பத்தி அந்த குருவி கிட்ட சொல்ல மறந்துட்டனே. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பாட்டிமா, இங்க பாருங்க, நான் ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த முட்டையால நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. என்ன சொல்ற மீனு? இந்த முட்டைய உனக்கு யாரு கொடுத்தா? எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் பாட்டிமா. முதல்ல இத மண்ல புதைச்சு இதுல தண்ணி ஊற்றுங்க. பாட்டிமாவும் மீனுக்குருவி சொன்னபடியே அந்த முட்டைய மண்ணுல புதைச்சு அதுல தண்ணீர் ஊற்றுனாங்க. உடனே அந்த முட்டையில இருந்து ஒரு பெரிய செடி வளர ஆரம்பிச்சது. அதுல நிறைய முட்டைகளும் வர ஆரம்பிச்சது. இத பார்த்த பாட்டிமாவும் மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாட்டிமா, இத பாத்தீங்களா? நீங்க இனிமே முட்டை சாப்பிடுறது மட்டும் இல்ல, இத மார்க்கெட்ல வித்து இன்னும் அதிக காய்கறிகளை நாம வாங்கலாம். ஆமா மீனு, என்னால இத நம்பவே முடியல. என்ன அதிசயமா இருக்கு. அந்த முட்டைகளை மார்க்கெட்ல வித்த பாட்டிமா அதுல இருந்து கிடைச்ச காசுல நிறைய காய்கறிகளை வாங்கிக்கிட்டு வீட்டை நோக்கி போனாங்க. அட, இந்த பாட்டிமாக்கு இந்த காய்கறிகள் வாங்குறதுக்கு காசு ஏது? இருந்த ஒரு கோழியையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஏதோ மர்மம் இருக்கு, இன்னைக்கே இத கண்டுபிடிச்சாகணும். அதே சமயத்துல பாட்டிமாவோ அந்த காய்கறிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ராமு திருடனும் ரொம்ப மெதுவா பாட்டிமாவோட வீட்டை நோக்கி வந்தான். அட, என்ன இது? இந்த செடியில முட்டைகள் காய்ச்சிருக்கு. ஓஹோ, பாட்டிமா காய்கறி வாங்கினதோட ரகசியம் இதுதானா? இப்பவே இந்த செடிய வேரோட பிடுங்கி என்னோட வீட்டுல நட போறேன். அப்படி நட்டேன்னா ஆயுசுக்கும் நான் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நினைச்ச ராம திருடன் மெதுவா அந்த செடியை பிடுங்கிறதுக்காக அந்த செடி மேல தன்னோட கைகளை வச்சாரு. ராமுவோட கைய அந்த செடி ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ராமுவால தன்னோட கைய அந்த செடியில இருந்து எடுக்கவே முடியல. அட கடவுளே, என்ன இது? என்னோட கையை எடுக்கவே முடியல. என்ன இது? வரவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. பாட்டியோட வீட்ல இருந்து வெளியே வந்த மீனுக்குருவி அந்த முட்டை திருடனை பார்த்துச்சு. பாட்டிமா, பாட்டிமா சீக்கிரம் வாங்க, முட்டை திருடன், முட்டை திருடன், பாட்டிமா சீக்கிரம் வாங்க. அட கடவுளே, ராமு நீயா? ஏன் என் முட்டைகளை திருட வந்த? அப்ப நிச்சயமா என் கோழிகளை திருடுனதும் நீயா தான் இருக்கணும். பாட்டிமா, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ராத்திரி முழுக்க இந்த செடியே தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த செடி கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இல்ல, இந்த செடி உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை ரொம்ப நியாயமானது. என்ன மாதிரி எத்தனை வயதானவங்களை நீ கஷ்டப்படுத்தி இருப்ப, உனக்கு இதுதான் தண்டனை. பாட்டிமா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இனிமே என் வாழ்நாள்ல நான் திருடவே மாட்டேன். நான் சாகுறது வரை உழைச்சுதான் சம்பாதிப்பேன் அப்படின்னு ராமு சொன்னதுமே முட்டை செடி ராமுவோட கைகளை விட்டுடுச்சு. ராமு அழுதபடியே தன்னோட வீட்டை நோக்கி போனான். பாட்டிமாவோட கோழிகளையும் திரும்பி பாட்டிமாவுக்கே கொடுத்துட்டான். அன்னையில இருந்து ராமு எந்த திருட்டு வேலையும் செய்யாம தனியா ஒரு காய்கறி கடை தொடங்கி தன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நடத்தி வந்தாரு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சுபாஷினி, அக்ஷயா, சந்தியா, ரூபா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லஷ்யா, நித்திஷ், ரித்தின், இனியா, யாழினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பாண்டீஸ்வரன், ராஜ்குமாரி, ராஜ் ஆக்ஷான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷன், நிலா, ஜீவா, மதுக்குட்டி, மகிழன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரக்ஷித், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.